கடந்த 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு முதலீடுகள் ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றிருந்தார். இந்நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் அவர் முதலீட்டாளர் மாநாட்டிலும் கலந்து கொண்டார். தற்பொழுது ஒரே நாளில் ரூபாய் 900 கோடி அளவிற்கு முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். குறிப்பாக சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்ற நிலையில் தற்போது இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் சான் பிரான்சிஸ்கோவில் முதல் நாள் அடுத்தடுத்த நாட்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் ரூபாய் 900 கோடிக்கும் அதிகமான பாதுகாப்பான முதலீட்டுகள் பல துறைகளில் 4100 புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அதிலும் குறிப்பாக நோக்கியா நிறுவனத்தின் சார்பில் 450 கோடி முதலீட்டில் 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளும், வேப்பால் நிறுவனம் சார்பில் 1000 வேலைகளும், அதே போன்று ஈல்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் நிறுவனம் சார்பில் 150 கோடி முதலீட்டில் 300 வேலை வாய்ப்புகளும், மைக்ரோசிப் நிறுவனம் சார்பில் 250 கோடி முதலீட்டில் 1500 வேலை வாய்ப்புகளும், அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனம் சார்பில் 500 வேலை வாய்ப்புகள் என மொத்தமாக 4100 வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 2 வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வேகத்தை தொடர்ந்து தீவிரப்படுத்தி அதிக முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தை முன்னெடுத்து செல்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.